doubts on that? No, ma'am. Now last class we discussed colligative properties. Colligative properties அப்படிங்கிறது those properties which depends on amount of substance that we added. இப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கும் சால்வெண்ட் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற அந்த கம்பேரிஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸோட கம்பேரிஷன், அதை பத்தி பாக்குறது தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணிருக்கிற அந்த சொல்யூட்னால தான் அங்க இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே 4 வரும். ஒன்னு லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அடுத்தது டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மட்டும் இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் த்ரீ. ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்ல we are taking 2 beakers and ஒன்ல it contains solvent alone, செகண்ட்ல வந்து solute and solvent, that is solution வச்சிருக்கும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பர்னர்ல வச்சு ஹீட் பண்ணும்போது the solvent molecules converted into vapors the faster rate. ஆனா சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will take some amount of time. அங்க ப்ரொடியூஸ் ஆகிற வேப்பர் ப்ரெஷருமே வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன்ல வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்குரிய ரீசன் டியூ டு த அடிஷன் ஆஃப் த solute particles. solute particles எல்லாமே அங்க இருக்கிற அந்த எம்டி ஸ்பேசஸ் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கும். அதுல இருந்து பாண்ட் பிரேக் ஆகி ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபார்முலா பார்த்தோம். P1 naught minus P1 divided by P1 naught equal to N1 by N2. That is molecular mass of, sorry, N2 by N1, molecular mass of number of moles of solute divided by number of moles of solvent. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த கொஸ்டின்லயும் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, வெயிட் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ஒரு வெயிட் கொடுத்துட்டு அந்த மாலிகுலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட மாலிகுலர் மாஸும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய பெரிய பெரிய ஆட்டம்ஸ் எல்லாம் வராது, ஜஸ்ட் எத்தனால், பென்சன், அப்புறம் எத்தனாயிக் ஆசிட், மீத்தனாயிக் ஆசிட், அந்த மாதிரி நார்மலா தான் வரும். ஓகே, அந்த இது அப்புறம் P1 naught அப்படிங்கிறது வேப்பர் ப்ரெஷர் அண்ட் P1 அப்படிங்கிறது வந்து பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர். அதுக்குரிய டிஃபரன்ஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து வேர்டிங்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க டைரக்டா கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேட்டிவ் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தோம். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நார்மலா சால்வெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0°C. இதுவே சால்ட் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ திஸ் லோயரிங் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டியூ டு த அடிஷன் ஆஃப் solute particles. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். del TF equal to TF0 minus TF. TF0 அப்படிங்கிறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ எது ஹையர் வேல்யூவோ அதை ஃபர்ஸ்ட் போடுங்க, லோயர் வேல்யூவை செகண்ட் போடுங்க. இந்த இடத்துல வந்து சால்வெண்ட்டுக்கு தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஜாஸ்தி, அதனால சால்வெண்ட் முன்னாடி வந்திருக்கு, மைனஸ் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் வரும். இதுவே del TF is directly proportional to KF. KF is cryoscopic constant. அதோட யூனிட் வந்து கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி தான் இபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்டும் கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். அதோட யூனிட்ஸ் வந்து ஒண்ணுதான். ஸோ அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக we are using, del TF is directly proportional to molality. அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக we are using proportionality constant, அதான் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னு சொல்றது. ஸோ del TF equal to KF into M. Molality is nothing but number of moles of solute in mass of solvent in kilograms. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிலோகிராம்ஸ்ல இருக்காது, கிராம்ஸ்ல தான் இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வருது. மோஸ்டா இதுல வந்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே சேம் திங் வர்றதுதான் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அந்த இடத்துல del TF equal to TF0 minus TF ன்னு சொல்றோம்ல, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன். del TB ல அது அப்படியே ஆப்போசிட்டா வரும், தட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஏன்னா சால்வெண்ட் மட்டும் இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் கம்மி, சொல்யூஷன் அதாவது சொல்யூஷன் இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஹையர் மைனஸ் லோயர். ஸோ சேம் திங் del TB equal to KB into M. ஸோ கேபிங்கிறது வந்து இபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இது ஒவ்வொன்றுக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு, ஆனா நீங்க மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாசிஸ் வருது. ஸோ ஆஸ்மாசிஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து தன்னிச்சையா நடக்கிறது, அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸுமே இல்லாம. யூ கேம் அக்ராஸ் மெனி ரியாக்ஷன்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி பண்றது, ரியேஜென்ட்ஸ் ஆட் பண்றது, ப்ரெஷர் யூஸ் பண்றது, லைட் ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ங்கிறது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸுமே இல்லாம அந்த ரியாக்ஷன்ஸ் தானா நடக்கும்.
நம்ம எதுவுமே வெளியில இருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன், ஃபாலிங் ஆஃப் ட்ரை லீவ்ஸ், க்ரோயிங் ஆஃப் நெயில்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுல சால்வெண்ட் சைட்ல இருந்து சொல்யூஷன் சைடுக்கு அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மூவ் ஆனிச்சு அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ்மோசிஸ். அண்ட் திஸ் டூ லேயர்ஸ் ஆர் separated by semi-permeable membrane. Shortly it is called as SPM. And semi-permeable membrane அப்படிங்கிறது it is a part of membrane molecules which is used to, that is which has a tendency to flow only the solvent molecules. இந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் semi-permeable membrane. நம்ம வீட்ல யூஸ் பண்ற சாதாரண ஃபில்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுல இருக்கிற அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே அதுலயே வந்து ட்ரை ஆயிட்டு கீழே வந்து நம்மளுக்கு வாட்டர் மட்டும் தானே கொடுக்கும், வாட்டரி சப்ஸ்டன்சஸ். அதே மாதிரிதான் செமிபர்மியபிள் மெம்பரேனும். அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே அதுவே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸை மட்டும் ஃப்ளோ பண்ண யூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு லேயர், அதாவது சால்வெண்ட் லேயரையும் சொல்யூஷன் லேயரையும் செமிபர்மியபிள் மெம்பரேனால செப்பரேட் பண்ணிட்டு அந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து சொல்யூஷன் சைடுக்கு வந்து மூவ் ஆகுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ்மோசிஸ். ஸோ இதுல சால்வெண்ட் மாலிகுல்ஸ்ல இருந்து சொல்யூஷனுக்கு மாறும்போது அதோட டேர்ம் வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ்மோசிஸ். அந்த ஆஸ்மோசிஸ் நடக்குது அந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக வி ஆர் கிவிங் சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொல்லுவாங்க, விச் இஸ் டினோட்டட் பை பை. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து சொல்யூஷன் சைடு தான் இருக்கணும், சால்வெண்ட் சைடு இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்வெண்ட் சைட்ல இருந்து தான் சொல்யூஷன் சைடுக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது நம்ம சால்வெண்ட் சைடு வந்து ப்ரெஷரை கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஈஸியா மூவ் ஆகும். அதாவது எந்த சைடு ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோமோ அந்த சைடு தானே அந்த ரியாக்ஷன்ஸ் அதிகமா நடக்கும். அப்ப ஆல்ரெடி அது மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ when we give more amount of pressure means the flowing is very high, right? ஸோ அதனால we are giving pressure to this opposite side. அப்போ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை இது பண்ணும்போது, புஷ் பண்ணும்போது அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே திருப்பி அதே இடத்துக்கு போயிடும். அப்ப சால்வெண்ட் சைட்ல இருந்து சொல்யூஷன் சைடுக்கு அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகாது. அப்ப அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற ப்ரெஷர், தட் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இது இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆஸ்மாசிஸோட எக்ஸாம்பிள்ஸ். நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். பிக்கிள்ஸ் போடுறது, அதாவது இப்ப மேங்கோஸ் எல்லாமே கட் பண்ணி நம்ம ஓப்பன் அட்மாஸ்பியர்ல ட்ரை சீசன்ல வைக்கும் போது அங்க இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் ட்ரைனஸ், ரைட்? ஸோ அது அதே மாதிரி கேரட் இல்ல ஏதாவது வாட்டரி வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அது வந்து நம்ம ஓப்பன் அட்மாஸ்பியர்ல வச்சிருக்கும் போது அங்க வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகி அது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ அது இது எல்லாமே வந்து ஆஸ்மோசிஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்ப சொன்ன ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து இங்க இருக்கு, இந்த இடத்துல. ஸோ ஆஸ்மாசிஸோட டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இருக்கிறது. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருக்கு. So the pressure, that is the external pressure which is used to stop the osmosis process. அதுக்கு பேர் தான் osmotic pressure and it is denoted by pi. நம்ம நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா pi 3.14, அது கிடையாது, just pi. இங்க பாருங்களேன், solvent சைட்ல இருந்து solution side, so both are separated by a semi-permeable membrane. இந்த மாதிரி ஒரு semi-permeable membraneனால ரெண்டுத்தையும் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் சைடு வந்து அங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து இது பண்றாங்க. நார்மலே சால்வெண்ட் சைட், சொல்யூஷன் சைட் ரெண்டுமே வந்து அதுக்குள்ள ப்ரெஷர் இருக்கும். ஒரு லிக்விட் கேஸ் மாலிகுல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஹை ப்ரெஷர் இருக்காது, ஆனா லிக்விட்ஸ்க்கு இட் கண்டெய்ன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான். ஸோ அந்த ப்ரெஷரோட சேர்த்து நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஒரு ப்ரெஷர், தட் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ எங்களுக்கு கொடுக்குற ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து சொல்யூஷன் சைடு தான். அப்படி கொடுக்கும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். So that is osmotic pressure. இதுதான் அதோட ஃபார்முலா. Pi equal to CRT. C வந்து concentration, that is molarity. R வந்து universal gas constant. Yesterday itself I told that values. T அப்படிங்கிறது வந்து temperature. நீங்க டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ணும்போது டிகிரி செல்சியஸ்ல தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, நீங்க கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணி போடுவோம். அதே மாதிரிதான் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, டெல் டிபி டெல் டிஎஃப் இந்த இதெல்லாம் இருக்குல்ல கண்ணு, இது வந்து நீங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் போடும்போது கெல்வின்ல பார்க்கக்கூடாது, டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா அப்படியே போடணும். வெறும் டிபி வெறும் டிஎஃப் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க கெல்வின்ல சேஞ்ச் பண்ணி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஞ்ச் இன் பாய்லிங் பாயிண்ட், சேஞ்ச் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தானே அந்த டெம்பரேச்சர்ஸ் வரும்.
அந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வாட் எவர் கிவன் இந்த கொஸ்டின். இப்ப டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி செல்சியஸ்லேயே போடுங்க. கெல்வின்ல மோஸ்டா கேட்க மாட்டாங்க. அப்படி கெல்வின்ல கொடுத்துருந்தாங்கன்னா கெல்வின்லேயே போடுங்க. இதுவே வெறும் டிஎஃப் எழுதுறது, வெறும் டிபி, இல்ல இந்த மாதிரி வெறும் டெம்பரேச்சர்ஸ் இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை கெல்வின்ல சேஞ்ச் பண்ணி நீங்க போடணும். இது எல்லாமே அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இருக்கிற அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர். ஸோ அதை தான் வந்து அவங்க டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எஸ்ஐ யூனிட் கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணி போடும்போது தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. இது and C is nothing but molarity, right? Molarity-ங்கிறது number of moles of solute divided by volume of solution in liters. So number of moles of solute-ங்கிறதுனால N2 divided by volume. So volume again it is not given in liters. ml தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க லிட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி இங்க போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல 1000 divided by volume in ml னு போட்டுக்கிட்டாலும் சரி. 1000 divided by volume of solution in ml னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பை வேல்யூ, ஆர் வேல்யூ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் எப்பயுமே டெசிமல்ஸ் ஃபிராக்ஷன்ஸ்ல இதுல மட்டும் வச்சுக்காதீங்க. அது எல்லாத்தையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேஷனா கொண்டுட்டு வந்துருங்க. n is number of moles of solute, right? So number of moles of solute அப்படிங்கிறது which is equal to weight of solute divided by molecular weight of solute. அதான் W2 divided by M2 இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி வந்ததுதான் M2. M2 equal to W2 RT divided by pi V. So osmotic pressure and osmosis. Osmotic pressure இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா it is used to calculate the molecular mass of macroscopic molecules. Macroscopic அப்படின்னா சைஸ் பெருசா இருக்கிற molecules. For example proteins, enzymes இந்த மாதிரி molecules எல்லாத்தோட molecular massையுமே நம்ம osmotic pressure யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து osmotic pressureோட ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன். ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸா இருக்கும்போது அதோட இதை கண்டுபிடிச்சு, அதாவது அதோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதுல இருந்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றது இட் இஸ் ஈஸியர் வே. பட் இட் இஸ் சம்வாட் டீடியஸ் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் மாலிகுல். மாலிகுல்ஸே பெருசு பெருசா இருக்கும்போது n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து செயின்ல அட்டாச் ஆயிருக்கும் போது அதுல மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றது இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட், ரைட்? தட்ஸ் வை தே ஆர் யூசிங் ஆஸ்மோட்டிக் பிரஷர். So osmotic pressure is used to calculate the molecular mass of macroscopic particles. அது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மறந்துடாதீங்க. இப்ப proteins are formed from amino acids, right? n number of amino acids வந்து ஒரு லாங் செயின்ல கனெக்ட் ஆயிருக்கு, இல்ல ஸ்பைரலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் சொல்றோம். அப்ப அந்த ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸுக்குமே மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் 1,60,000, 2,60,000 இப்படி எல்லாம் கூட வரும். அப்ப அந்த மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றதுக்காக ஆஸ்மோட்டிக் பிரஷர் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எது டவுட்ஸ் உண்டா? No, ma'am. Next one is isotonic solutions. And இந்த இடத்துல that is molecular weight. இது lowering of vapor pressure விட்டுருங்க. Depression of freezing point and elevation of boiling point. In both things we are using molality. And here we are using molarity, right? Due to எதனால? Volume depends on temperature. Volume depends on temperature. Okay. And in addition to that, osmotic pressure la use பண்றோம் like அந்த solution side, solvent side. அதுல solution sideங்கிறது வந்து it is somewhat dilute solutions. நம்ம யூஸ் பண்ற அந்த அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்ல, பாயிலிங் பாயிண்ட்ல அண்ட் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்ல இதுல யூஸ் பண்ற சொல்யூஷன்ஸ் வந்து டைல்யூட்டடாவும் இருக்கலாம், கான்சென்ட்ரேட்டடாவும் இருக்கலாம். தட் இஸ் சால்ட் பார்ட்டிகல்ஸ் dissolves in water or any solvents, it produces a solution, right? அப்ப அந்த கான்சென்ட்ரேட்டட் டைல்யூட் இதுல ரெண்டுல எப்படி இருந்தாலும் அது வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகும். வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால we are not able to use volume there. ஒரு நிமிஷம். So என்ன சொல்லிட்டு இருந்தேன்? But here in osmotic pressure we are using solution which is in dilute nature.
ஸோ டைல்யூட் நேச்சரா இருக்கும்போது அதுல இருக்கிற சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் ரேட் தான் ஜாஸ்தியா இருக்கும், சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால தான் வி ஆர் யூசிங் வால்யூம். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து இவங்க சொன்னது, தட் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி மட்டும் தான் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், மற்றது எல்லாமே டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல. And next one is isotonic, hypotonic and hypertonic solutions. Isotonic அப்படிங்கிறது two solutions which contain same osmotic pressure. ரெண்டு சொல்யூஷன்ஸ்க்குமே அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா that comes under isotonic. நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து நார்மலா ஆக்ட் ஆகும், அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, அதாவது ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்போடோனிக் ஹைப்பர்டோனிக் அப்படின்னா ஹைப்போடோனிக்ல அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அந்த சொல்யூஷன்ஸோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அன்இக்குவலா இருக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஜாஸ்தியாகவும் செகண்ட் ஒன்னுக்கு கம்மியாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்போடோனிக். ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸா இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஸ்வெல் ஆகி ரப்சர் ஆகும். அந்த ஒரு சில இவங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா அவங்கள பாடியில வந்து பிளட் வெசல்ஸ் வந்து நார்மலாவே இருக்கும். ஸோ அவங்களோட அந்த எப்படி சொல்றது, அந்த ஆர்பிசி கவுண்ட்ல வந்து நார்மலாவே சால்ட்டோட நேச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்க இன்டேக்கா எடுத்துக்கிறது கிடையாது, அவங்க பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த செலைன் நேச்சர் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஹைப்போடோனிக், டியூ டு ஹைப்போடோனிக் ஒன், த ஸ்வெல்லிங் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்வெல் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்வெல்லிங்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அது தானா ரப்சர் ஆகி பிளட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து இன்டேக்கா எடுத்துக்கிறதுங்கிறது கிடையாது, இல்ல ஏதாவது ஒரு ஹேபிட்னால வந்த டிசீஸ் அப்படிங்கிறதும் கிடையாது, ஜெனட்டிக்கா வர ஒரு விஷயம். குவீன் எலிசபெத்துக்கு கூட இந்த டிசீஸ் இருந்திருக்கு. அவங்க வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே அவங்களுக்கு பக்கத்துல ஒரு 4 பேர் வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்காரங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களோட இதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த எப்பயுமே அவங்க வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்ல டக்குன்னு அவங்களுக்கு பிளட் லாஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பிளட் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படியும் மந்த்துக்கு ஒரு 3 to 4 டைம்ஸாவது அவங்களுக்கு பிளட் ஏற்றுவாங்களாம். சோ அந்த மாதிரி பக்கத்துல ஒரு 4-5 பேர் எப்பயுமே இருப்பாங்க அந்த பிளட் குரூப்காரங்க. அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுதான் வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்குன்னு பர்டிகுலரா ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தானாவே இறந்துருவாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸ். பிளட் செல்ஸ் வந்து ஸ்வெல் ஆகி அதுக்கப்புறம் அது தானா ரப்சர் ஆகி பிளட் லாஸ் ஆகுறது. ஹைப்பர்டானிக் அப்படிங்கிறது வந்து நார்மலா வந்து ஸ்ட்ரிங்கிங் ஆஃப் பிளட் செல்ஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். அதுதான் வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்டானிக் வந்து இந்த இடத்துல. So next one is reverse osmosis. And reverse osmosis mainly used in desalination of water. நம்ம வாட்டர்ல இருக்கிற அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ், அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்றது. ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் இருக்குல்ல கண்ணு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆஸ்மாசிஸ்ல சால்வெண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் தட் சைட் டு சொல்யூஷன் சைட், ரைட்? இதுல சொல்யூஷன் சைட்ல இருக்கிற அந்த சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அலோன் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சால்வெண்ட் சைட். இப்போ ஒரு சொல்யூஷன்ல சால்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுமே இருக்கும், அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் ஃப்ளோ ஆகும், சால்ட் மாலிகூல்ஸ் அதே இடத்துல அப்படியே இருக்கும். அதாவது பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆர்வோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு சொல்றது. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அக்வாகார்ட், அக்வாஷர், இது எல்லாமே வந்து இந்த மெக்கானிசம் கீழே வர்றதுதான். அக்வாகார்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய கப் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். அது ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கப்போ, ஏதாவது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போதோ இல்ல அது ஏதாவது எடுத்து செட் பண்ணும்போதோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வெளியில வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஃபில்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபில்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சோ ஒன்னு வந்து ஆர்ஓ, இன்னொன்னு வந்து யூவி, இன்னொன்னு வந்து நார்மல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்றது. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பியூர் வாட்டரை கொடுக்கும். செகண்ட் இருக்க ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா யூவி ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணி அதுல இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். தேர்டு உள்ளதுதான் ஆர்ஓங்கிறது. ஆர்ஓல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்து நம்ம வாட்டர்ல இருக்குள்ள அந்த மினியூட் இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்.
ஏன்னா நார்மலா ரொம்ப வயசானவங்களும் சரி சின்ன குழந்தைங்களும் சரி அக்வாகார்ட் வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அப்பதான் போன் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். பெரியவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா போன் வீக்னஸ் போன் வேற வர்றதுக்கு அந்த ஏஜ்ல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எசென்ஷியல் அயான்ஸ், அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாத்தையுமே இந்த யூவி ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிடும். அப்ப நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் அயான்ஸே இந்த வாட்டர்ல இருந்து கிடைக்காது. அதனாலதான் நல்லா தெரிஞ்சவங்க யாருமே அக்வாகார்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலான ஒரு காவேரி வாட்டர் இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் நம்மளுக்கு நல்லது, அதாவது அடல்ட் பீப்புள்ஸ்க்கு நல்லது. ஸோ அந்த போன் வீக்னஸ் வருது, அடிக்கடி அந்த ஜாயின்ஸ் பெயின் வருது, இது எல்லாமே வந்து இந்த தண்ணினால. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதுலயே கொடுத்துருக்காங்க டிசாலினேஷன் ஆஃப் வாட்டர், போரஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஃபில்ட்ரேட் பண்றது. நான் சொன்ன கதை எல்லாமே உள்ளார இருக்கு. இது வரைக்கும் எந்த டவுட்ஸ் உண்டா? No, ma'am. So next one is abnormal molecular mass. Molecular mass எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நான் பேசுறது புரியுதா? மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? Given mass by molar. யாய் யார் அது? given mass by molecular mass இதுவாடா மோலார் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கா? Ma'am, given mass divided by number of moles, ma'am. given mass divided by number of moles molecular mass. சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இருக்கு, அதாவது NaCl மாலிகுல் மட்டும் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட மாலிகுலர் மாஸ் என்ன? Ma'am, you add up 23 plus 35.5. This is 58.5. Addition 58.5. of 58.5. Addition of atomic masses is for a particular atom in a compound. ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஒரு அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது, தட் இஸ் மாலிகுலர் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ற மாதிரி எல்லாம் எப்பயுமே கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா மாலிகுலர் மாஸ் தட் இஸ் கிவன் வெயிட் கொடுத்துட்டு வேணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்றது ஒவ்வொரு எலிமெண்ட் ஒரு அட்டாமிக் மாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டாமிக் நம்பர் 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்குல்ல, அதுல இருக்கிற எல்லா அட்டாமிக் மாசஸ்மே நீங்க மெஷர் பண்ணுங்க. தட் இஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் சோடியம் இந்த மாதிரி எல்லாத்தோட அட்டாமிக் மாசஸ்மே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நேரத்திலயும் அட்டாமிக் மாஸ் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்காது. ஒரு சில நேரங்கள்ல இருக்கும், ஒரு சில நேரத்துல இருக்காது. அட்டாமிக் மாஸ் தெரியாத ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராப்ளத்தை விடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம சேஃபர் சைட், நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மாலிகுலர் மாஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்ப நம்ம எலிமெண்ட்ஸ் ஒரு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு இதான அட்டாமிக் மாசஸ் வந்து உண்டு. ஆனா ஒரு சில அட்டாமிக் மாசஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்கல்ல, தட் இஸ் டெசிமல்ஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினே எடுத்துக்கோங்களேன், அதர் அட்டாமிக் மாஸ் பாத்தீங்கன்னா 35.45. ஏன் அப்படி? Ma'am, ஏன்னா அவ்வளோக்கு தான் மாலிகுலர் மாஸ் இருக்கு. அது மாலிகுலர் மாஸ் இல்ல கண்ணா, அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ். மேம் அதோட ஐசோடோப்ஸோட ஆவரேஜ் தான் மேம். வெரி குட். அதோட ஐசோடோபிக் ஆவரேஜ், தட் இஸ் ஆவரேஜ் ஐசோடோபிக் மாஸ் இல்ல ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதனாலதான் இட் ப்ரொடியூசஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் எக்ஸிஸ்ட் இன் 2 ஃபார்ம்ஸ். குளோரின் 35ஆவும் வரும், குளோரின் 37ஆவும் வரும். ஸோ அந்த ரெண்டு ஐசோடோப்ஸ் வந்து இருக்கிறதுனாலதான் இட் ப்ரொடியூசஸ் a decimal point. Isotopes is nothing but elements having, that is same elements having same atomic number but different mass numbers. அதோட atomic number சேமா இருக்கும், அதோட different numbers வந்து சாரி அதோட மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட ஆவரேஜ் எடுத்து வர்றது 35.45. ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன், இட் கண்டெய்ன்ஸ் 3 ஐசோடோப்ஸ். என்னென்ன? Ma'am, C12, C12, லியூட்டீரியம், C14. ட்ரிட்டியம். சிங்கிறது கார்பன் இல்லக்கன்னு. I am asking about hydrogen.
that is H1, H2, H3, protium, deuterium and tritium. Okay, so அதுல protium வந்து 99% வந்து இதாகும் yield கிடைக்கும். Deuterium வந்து it is around 0.1%, 0.15% அவ்வளவுதான். tritium எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.00015%, அதாவது 1.5 into 10 power minus 3%. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு tritium கிடைக்கும். ஸோ tritium ஒரு அபண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எக்ஸ்ட்ரீம்லி கம்மி, அதனால அது நம்ம படிக்க மாட்டோம். டியூட்டீரியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றது. இந்த கல்பாக்கம் நியூக்ளியர் ரியாக்டர், கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குல்ல, அங்க நம்ம யூஸ் பண்றது டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. புரோட்டியம் எடுத்துக்கிறது தான் நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஐசோடோப்ஸ் இருக்கிறதுனால தான் இட் ப்ரொடியூசஸ் சம் ஆவரேஜ் அட்டாமிக் மாசஸ். சொன்ன மாதிரி கார்பன் 12, 13, 14. அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 56, 57, 59. இந்த மாதிரி நிறைய ஐசோடோப்ஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்குது. ஸோ அந்த அட்டாமிக் மாசஸ்லாம் ஆட் பண்ணி வர மாலிகுலர் மாஸ் ஒவ்வொரு காம்பவுண்டுக்குமே அதோட மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். இப்ப நீங்க டக்குன்னு சொன்னீங்கல்ல NaCl 23.35.5, இல்ல ஹைட்ரஜன் சல்ஃபைட்னு சொல்றேன், இல்ல சல்ஃபூரிக் ஆசிட்னு சொல்றேன், அதோட அட்டாமிக் மாஸ்லாம் ஆட் பண்ணி நீங்க ஒரு கான்ஸ்டன்டான மாலிகுலர் மாஸ் கொடுப்பீங்கல்ல கண்ணு, அதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சோம். ஆனா அந்த மாலிகுலர் மாஸ்லயுமே வந்து அப்நார்மாலிட்டி இருக்கு. அப்நார்மாலிட்டி அப்படின்னா கான்ஸ்டன்டா நம்ம சொல்றோம்ல மாலிகுலர் மாஸ், அதை விட கிரேட்டர் வேல்யூ இல்ல ஸ்மாலர் வேல்யூ ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது எதனால அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இட் அண்டர்கோஸ் ரியாக்ஷன் பை த ரூம், தானாவே ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கிறதுனால அதோட நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிஃபர் ஆகும்போது அதோட மாலிகுலர் மாஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் KCl அண்ட் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COOH. Very good. CH3COOH. So this acetic acid, that is number of moles of acetic acid, we are taken in the closed container. அப்படி closed containerல வைக்கும் போது அந்த CH3COOH இன்னொரு CH3COH, அதாவது ரெண்டு அசிட்டிக் ஆசிட் மாலிகூல்ஸ், they undergoes dimerization. டைமரைசேஷன்னா ரெண்டு மாலிகுல் வந்து ஒன்னா ஆகுறதுன்னு அர்த்தம். டைமர்னா ரெண்டு இல்ல, பேர் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் டைமரைசேஷன். அப்ப ரெண்டு அசிட்டிக் மாலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகி அங்க இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 அசிட்டிக் மாலிகுல்ஸ் வந்து நீங்க உள்ளார போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மாலிகுல்ஸா கம்பைன் ஆகும்போது இட் பிகம்ஸ் 50 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து குறைஞ்சிடும். இந்த ப்ராசஸ் பேரு தான் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன்னா கம்பைன் ஆகுறது, ஒட்டிக்கிறது, அட்டாச் ஆகுறது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்ப அசிட்டிக் மாலிகுல்ஸ் எல்லாமே, அசிட்டிக் ஆசிட் மாலிகுல்ஸ் எல்லாமே இப்படி கம்பைன் ஆயிருச்சு அப்படின்னா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிடும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் which comes under association. In other side we go for KCl molecule. KCl வந்து ஒரு highly ionic molecule. அது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வச்சிருக்கும் போது லைட் ரேடியேஷன்ஸோட அது ரியாக்ட் ஆகி all KCl compounds converted into K plus and Cl minus. Ionic molecules தானாவே அது உடையும், அதாவது தானாவே பிரிஞ்சிடும். அப்ப 100 molecules of KCl வச்சிருக்கீங்க அப்படின்னா 200 ions வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது 100 K plus ions, 100 Cl minus ions வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒரிஜினலா நம்ம வச்சிருக்கிறத விட ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட மாலிகுலர் மாஸ் வந்து குறைஞ்சிடும். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டிசோசியேஷன். அப்ப அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது இட் அக்கர்ஸ் டியூ டு அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். டிசோசியேஷன் அப்படின்னா அங்க இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகி நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறது. அசோசியேஷன் அப்படின்னா அதுல இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு அட்டாச் ஆகி நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து குறைஞ்சிடுது, இதான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து குறைஞ்சிடுது. நம்ம ஒரிஜினலா வச்சிருக்கிறத விட ரிசல்ட்ல வந்து அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுது இல்ல கண்ணு, அதனாலதான் அதோட மாலிகுலர் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இததான் வந்து அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் வந்து எல்லா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்லயுமே வந்து பாசிபிள். ஒரு சில சொல்யூட்ல வந்து இட் அக்கர்ஸ் பை ஸ்பான்டேனியஸ் ஒன், அது தானாவே நடக்கும். ஒரு சில சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஒரு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அது டெம்பரேச்சர் பண்ணும்போதோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரியேஜன்ஸோட ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போதோ மாறிடும்.
அண்ட் அசோசியேஷன் டிசோசியேஷன் சொன்னேன்ல அது இங்க இருக்கும். ஸோ இது வந்து 2 moles ஆஃப் அசிட்டிக் மாலிகுல்ஸ். அதுல இருக்கிற வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி பாருங்க. இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் வந்து கிடைக்கும். அப்ப ரெண்டு மாலிகுல்ஸா கம்பைன் ஆகி அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுல இருக்கிற மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் அசோசியேஷன். டிசோசியேஷன் வந்து கேசிஎல். இங்க இருக்கு KCl molecules. So molecular mass is lower than the true value. இப்ப KCl-க்குன்னு ஒரு molecular mass இருக்கும்ல, அதை விட அது அயான்ஸா செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் அதோட molecular mass வந்து குறைஞ்சிடுது. And this association, dissociation, all those things comes under I. I அப்படிங்கிறது which is nothing but Van Hoff factor. அவர் abnormal molecular mass வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கொடுத்தவர். அதனால ஐங்கிறது Van Hoff factor அப்படின்னு அவரே வச்சுக்கிட்டார். ஸோ அதோட ஃபார்ம்ல கீழே இருக்கும், இங்க இருக்கு. ஸோ இந்த கீழே இருக்குல்ல கண்ணு, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன். இந்த ஃபார்ம்ல தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது அவங்க அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அது வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது. மேல வந்து அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்ல, அது வில் பி லோயர் ஆர் ஹையர் தென் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ரைட்? அதுதான் மேல உள்ளது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு எப்படி சொல்றது, சில நேரங்கள்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் காம்பவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதோட ஐ வேல்யூ என்னங்கிறது கேட்பாங்க. I is nothing but number of ions produced, right? அதாவது அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் நடக்கும்போது எவ்வளவு அயான்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஐ வேல்யூ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் NaCl கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். NaCl split up into Na plus and Cl minus, right? அப்போதான் ஐ வேல்யூ வந்து 2. இப்ப KCl எடுத்துக்கிட்டீங்கன்னா K plus Cl minus, அதோட ஐ வேல்யூ வந்து 2. ஃபார் எக்ஸாம்பிள் AlCl3 எடுத்துக்கோங்க, அதோட ஐ வேல்யூ என்ன? அலுமினியம் குளோரைட் AlCl3, இதோட ஃபார்முலா. அப்ப அதோட ஐ வேல்யூ என்ன? அதுல இருந்து எவ்வளவு அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? 4. அப்ப அலுமினியம் குளோரைடோட ஐ வேல்யூ 4. அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் பாஸ்பேட்டுக்கு அலுமினியம் பாஸ்பேட்டோட ஃபார்முலா எழுதுங்க. அதுல எத்தனை அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. Ma'am. 3 minus 3. என்னக்கன்னு? -3 + 2 வந்து அதோட வேலன்சி, அதாவது இதோட சார்ஜ். நான் கேக்குறது அலுமினியம் பாஸ்பேட் வந்து எத்தனை அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அலுமினியம் பாஸ்பேட் ஃபார்முலா என்ன? Al3PO4. Al3PO4. PO4 thrice. It is Al3PO4 twice. Al3PO4 thrice. Sorry. Al3PO4 thrice, right? அப்ப அலுமினியம் வந்து it contains 3 ions and phosphate வந்து it contains 3 ions. So 3 is nothing but 6. அவ்வளவுதான். அப்ப it produces 6 ions in அர்த்தம். Sodium phosphate 3, ma'am. Na3PO4. Na2. Na3PO4 இல்ல, Na-க்கு +1 கண்ணு, PO4க்கு -3. அப்ப Na3PO4 தானே அதோட ஃபார்முலா. அப்ப Yes, அதுல ma'am. எத்தனை அயான்ஸ் இருக்கு? 4 in total. 4. அப்ப அதோட ஐ வேல்யூ வந்து 4. அவ்வளவுதான். ஜென்ரலா நம்பர் ஆஃப் அயான்ஸ், அதாவது காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் கேட்டாங்க, இல்ல ஐ வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த இது எடுத்துக்கோங்க. சோ தட் இஸ் நான் போடுற மாதிரி டக்குன்னு போட்டுருங்க. இது பாருங்களேன், தட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் ஃபேக்டர்ல கொடுத்திருக்கிற அந்த ஃபைனல் ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், அது ஒரு இது. The my value only ions put are okay, right? Number of ions. ஆமா கண்ணு, நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. Ma'am, solid water, solvent water. சொல்யூட்டோட ஐ வேல்யூ
இப்ப ஓகே காம்பவுண்ட் சொல்யூட் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த காம்பவுண்ட் வந்து எவ்வளவு அயான்ஸா பிரியுமோ அதுதான் ஐ வேல்யூ. So that is relative lowering of vapor pressure, boiling point, freezing point, and osmotic pressure. இது எல்லாமே வந்து colligative propertiesக்கு நம்ம பார்த்த things. So இந்த colligative property ஒரு main definition என்ன அர்த்தம்? Those properties which differs in the amount of substance. நம்ம எடுத்துக்கிற அந்த solute particles பொறுத்து தானே அங்க இருக்கிற colligative properties எல்லாமே வந்து டிஃபர் ஆகுது. இதை தானே நம்ம அங்க படிச்சோம். நம்ம இப்ப என்ன சொன்னோம்? I வேல்யூங்கிறது which is nothing but abnormal molecular mass. அந்த அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட்ஸ்க்கு, தட் இஸ் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்க்கு. நல்லா மண்டையில ஏத்திக்கோ, சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்க்கு. அப்ப அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அயான்ஸா மாறும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேப்பர் பிரஷர்ல, பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், இது எல்லா இடத்துலயுமே சால்வெண்ட்டையும் சொல்யூஷனையும் தான் கம்பேர் பண்ணோம். சால்வெண்ட்ங்கிறது பியூர் வாட்டர் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம். சொல்யூஷனுங்கிறது இப்ப NaCl இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர் அப்படி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம். அப்ப அங்க இருக்கிற சால்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறதுனால it produces the different property. அதாவது ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுறது, ஒன்னு டிக்ரீஸ் ஆகுறது, அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அப்ப அந்த ஆட் பண்ணிருக்கோம்ல அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் இருக்கும். அததான் ஐன்னு சொல்றது. அப்ப நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே we are adding solute particles. அந்த ஒவ்வொரு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்லயுமே ஐ வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். அதனாலதான் எல்லா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே ஐ இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ஐ வந்திருக்கும், இங்க 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 எல்லா இடத்துலயுமே ஐ இன்க்ளூட் ஆயிருக்கும். ஒரு ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம் ஒரு அந்த இது வந்து எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 லைனுக்கு பெருசா கொடுத்துருப்பாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுல இருக்கிற டேட்டா இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கிவன் டேட்டா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இதுலயும் அதே மாதிரிதான், அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த டேட்டா, அதுல ஐ வேல்யூ வந்து இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஐ வேல்யூ இருக்கு அப்படின்னா நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஐ வேல்யூ இல்ல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. தட்ஸ் இட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஐ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீ இன்க்ளூட் பண்ணு, அந்த ஃபார்முலால இன்க்ளூட் பண்ணி ஆன்சரை போடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெல் டிபி ஈக்குவல் டு ஐ கேபிஎம் இருக்குல்ல, இதோட நம்ம ஃபைனல் இது எழுதுவோம்ல, தட் இஸ் டெல் டிபி ஈக்குவல் டு ஐ இன்டூ கேபி. மொலாலிட்டிக்கு வந்து வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட், மேல வந்து 1000 டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிராம்ஸ், இதெல்லாம் போடுவோம்ல, ஒரு பெரிய ஃபார்முலா பார்த்தோம்ல. அதுல ஐ வேல்யூ இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீ அதை மல்டிப்ளை பண்ணி, நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்துரு. ஐ வேல்யூ அவங்க இன்க்ளூட் பண்ணல, கேட்கவும் இல்லை அப்படின்னா அதை அப்படியே வித்ட்ரா பண்ணிடுங்க. ஐ வேல்யூ இல்லாம நீங்க ஜஸ்ட் வந்து ஃபார்முலா போட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ல அது மென்ஷன் பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்தா மட்டும் போடுங்க, இல்லாட்டி இதை எடுத்துக்க வேணும்.